ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற 2026 எந்த மாதிரியான சுப பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சொல்ற பொழுதே சுப பலன்கள்னு சொல்லிட்டோம். அப்போ சுபமான விஷயத்தோடவே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ உங்களுக்கெல்லாம் லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும். சரிங்களா? ஆனால் பெற்றோருடைய ஒப்புதலோடு தான் அது நடக்கும். ஸோ இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. பேசுனீங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்தது திருமணம். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய திருமண வாழ்க்கையில அதீத கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 7ல் போய் உட்கார்றார். அது பாதகம். அப்ப திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையை காப்பாத்திக்கணும். இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கான நற்பலன். இன்னொன்னு 2 அப்படின்றது குடும்பஸ்தானம் இல்லையா? அந்த ஸ்தான அதிபதி சந்திரன் 12ல நிற்க தான் இந்த வருஷம் உங்களுக்கு வருஷம் பிறக்குது. அதனாலையும் நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் அது உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையே விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மற்ற எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வாங்கலாம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்கு. கிடைச்சிடும். பிரச்சனை இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வேலை. நீங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். அதோட கம்மியாக தான் கிடைக்கும். பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ரொமோஷனும் ஒரு சேலரி ஹைக்கும் நிச்சயமா உங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும். அதனால கிடைக்கிற வேலையில போய் ஜாயின் பண்றதுக்கு பாருங்க. தொழில் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா தாங்க இருக்கு. ஆனால் தொழில் ஸ்தான அதிபதியே உங்களுடைய ராசியில தான் நிற்க இந்த வருஷம் பிறக்குது. அதுலேயும் அவர் வக்ரமாயி நிற்கிறதா இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்குது. அதனால இந்த தொழில்ல கொஞ்சம் அதீத கவனம் செலுத்தினால் உறுதியாக உங்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உறுதியாக தொழில் மூலமாக லாபம் அதிகமாகும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இது நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா போரும். இப்போ புதுசா தொழில் தொடங்கலாமா? இப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு மேல பண்ணுங்க. புதுசா தொழில் தொடங்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கல்யாணம் ஜூன் மாசத்துக்கு மேலதான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருக்கு குரு பலன் இருந்ததுன்னா செய்யலாம். நீங்க அவங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லைன்னா பண்ணக்கூடாது. சரிங்களா? இது ஜூன் மாசத்துக்கு மேல கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. சரி, இது போக படிப்பு எப்படி இருக்குது? மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் உறுதியாக படிப்பு நல்லா இருக்கும். ஆனா வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்ச அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி கன்ஃபார்ம்டா நடக்கும். 9ல் ராகு உறுதியா நடக்கும். முயற்சி பண்ணுங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு போயிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப ஜென்மகுருல இருக்கு இல்லையா? ஜென்மகுருல கண்டிப்பா இடமாற்றம் உண்டு. அதனால ஜூன் மாசத்துக்குள்ள வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல சக்சஸ் ஆகி கிளம்பி போய் படிக்கிற வழியை பாருங்க. இந்த வருடம் வீடா வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே கண்டிப்பா புது வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால புது வீடாவே வாங்குங்க. அதாவது கட்டி முடிக்கப்பட்ட புதிய வீடுகளை வாங்குறது உங்களுக்கு சிறப்பு தரும். ஏற்கனவே ஒருத்தர் இருந்துட்டு போன வீடை வாங்க வேண்டாம். அப்படி வாங்குறீங்கன்னா அதுல நீங்க போய் இருக்க வேணாம். அதை வாடகைக்கு விட்டுருங்க. இது நீங்க இந்த வருஷம் செய்யணும். கண்டிப்பா புது வீட்டுக்கு தான் நீங்க போகணும். அப்படி இல்லைன்னா வாங்குற வீட்டை வாடகைக்கு விடலாம். இடமா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்குங்க. ஆனா இடம் வாங்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தின அத்தனை விஷயங்களையும் கேட்கணும். வீடு வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி. ஏன்னா புதன் டாக்குமெண்ட் அவரே போய் பாதகத்துல போய் உட்கார்றாரு. உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் அவரே தான். அதனால அவர் போய் பாதகத்துல உட்கார்ந்ததுனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வருஷம் முழுசுமே ஜூனுக்கு ஜூலைக்குன்னெலாம் கிடையாது. டிஃப்ரென்ஸே கிடையாது இங்க. இந்த 31/12/2026 வரைக்குமே எப்ப நீங்க வீடு வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, 2 வீலர் வாங்கினாலும் சரி, 4 வீலர் வாங்கினாலும் சரி, கண்டிப்பா
புது வாகனம் தான் வாங்கணும், புது டூ வீலர் தான் வாங்கணும், புது கார் தாங்க வாங்கணும். ஆனா எல்லாத்துலேயுமே பேப்பர் ஒர்க்கு பார்த்துக்கோங்க. இதுல எங்க பேப்பர் ஒர்க்ல உங்களுக்கு லிட்டிகேஷன்ஸ் வரும், பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, காலி மனை வாங்குறவங்களுக்கு உறுதியா வரும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா கவனம் எடுத்து, அந்த இடத்த பத்தி எல்லாம் விசாரிச்சு, அதுக்கப்புறமா காசு குடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்ப யாரெல்லாம் போன வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எங்களுக்கு இன்னும் குழந்தை பொறக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம், இந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு மேல கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த மாரி கன்சீவ் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, டிராவலிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இல்ல, கண்டிப்பாவே அவாய்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாசத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு புது நபர் சேர்க்கை இருக்கு. ஒண்ணு கல்யாணம் ஆகி பொண்ணு ஒண்ணு வீட்டுக்கு வரலாம். இல்லன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகுற இது சாரி. இல்லன்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே வந்து அவங்களுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால, கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணமும், குடும்ப வாழ்க்கையும், குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தோஷமாக இருக்கிறது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வேலைக்கு முயற்சி பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலுமே ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு மேல பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் இங்க என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போயிட்டே இருங்க. இப்போதைக்கு வெளிநாட்டு முயற்சிய கொஞ்சம் லைட்டா தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு நல்லது. எப்ப போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு மேல ஜூலை மாசம் போல வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கிடைச்சிடும். அப்ப போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு அப்புறமா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். அதனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாகத்தான் இருக்கப் போகிறது. மென்மேலும் சிறப்புகளை சேர்க்க, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ, மனசுக்கு சந்தோஷமானவரோடு வாழ்க்கையை தொடங்க, நீங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க. 11 பிரதட்சணம் வாங்க. அது எந்த பெருமாள் கோயிலா வேணாலும் இருக்கட்டும். அந்த பெருமாள 11 முறை சுத்தி வாங்க. அந்த 11 முறையும் நீங்க சொல்ல வேண்டியது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு சுத்தணும். வேற எதுவுமே சொல்லக்கூடாது. வேற எதுவுமே பேசக்கூடாது. யார் கூடயும் பேசக்கூடாது. இத நீங்க வந்து புதன்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 போய் செய்யுங்க. உறுதியாக உங்களுடைய அத்தனை எதிர்பார்ப்புகளும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு நெனச்ச அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனத்திற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.